ஹாய் ஹாய் மக்களே! மக்களே! எல்லாரும் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு நம்புறோம். நம்புறோம். ஸோ இந்த விளாக் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி 4 வருஷம் இருக்குமா? 4 வருஷம் நடக்குது. 4 வருஷம் ஐ மீன் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ நாங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து இருந்த இந்த வீட்ல இருந்து காலி பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்கு போறோங்க. ஸோ போன விளாக்ல ஆக்சுவலா வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருப்போம். ஸோ அடுத்து எப்போ மழை வந்தாலும் இது தாங்காது இந்த ஓலை வந்துட்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த மரப்பூச்சி நெறைய விழ குட்டி குட்டி ஆரம்பிச்சுட்டு. வண்டா இருக்கும். மழை வந்தாலே அது வந்துட்டு அந்த பூச்சி ஓலையிலேருந்து விழும். அதை தாண்டி தம்பியை வச்சுட்டு எங்களை இருக்க முடியல. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அதாவது ரொம்ப ஏதோ இடைஞ்சலா இடைஞ்சலா இருந்த இருக்கு. மாதிரி இருக்கு வீடு வந்துட்டு. மொத்தமாக இருந்த ஸ்பேசிஸ் எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு கட்டில் போட்டிருந்தோம். இப்போ அந்த கட்டிலும் போடலை. ஸோ அதையும் நிமித்தி வச்சும் அப்பயும் வீட்டில் இடமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதோ இடைஞ்சலுக்குள்ளே பாப்பா ஆளியாக வேறு இருக்காளா. ஸோ விளாட் ஜாமான்லாம் அது எடுத்து போட்டான்னா வீடு அவ்வளோதான் இருக்குது. வேறு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஒன்றுமே குப்பையா கிடக்குற மாரி இருக்கு. குப்பைக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அதனால் வந்துட்டு போன விளாக்லேயே சொல்லியிருந்தேன் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ வீடு பார்த்துக்கிட்டு தான் அதுவும் ஒரு 4-5 வீடு பார்த்ததில்ல. ஒரு வீடு இப்போதைக்கு ஓகே பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த வீடு வந்துட்டு நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த வீடு வந்துட்டு இப்போ தான் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு. 2வது ரீசன் இன்னும் எதுவுமே யாருமே வாடகைக்கு போகலை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வாடகைக்கு போகிறோம். வாடகை வீட்டுக்கு தான் போகிறோம். சொந்த வீடுலாம் கிடையாது. ஸோ பால் காய்ச்சி ஒரு வாரம் தான் ஆகுது. நான் பால் காய்ச்சி 2 நாள் கழிச்சு போய் பார்த்தேன் நான். அப்போது சாவி இல்லை. வீட்டுக்குள்ளெலாம் பார்க்க முடியல. வெளியே அவுட்டர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சாவியோடு வந்திருக்காங்க. இப்போ நேராக போயிட்டு வீடு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா என்னன்னு பார்க்கணும். உள்ளே ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அவுட்ரு பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்தது. ஸோ வீடு என்ன மாதிரி இருக்குது என்ன ஏதுங்கிறத நாங்கள் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு வச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்தது 3 விஷயம் தான். ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனு. ஸோ இதுதான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அந்த வீடு இருக்குன்னு இருக்காங்க. ஸோ உள்ள இன்டீரியர் ஐ மீன் இன்டீரியர் இல்லை உள்ள அந்த செட்டப் நல்லா இருந்தது. ஓகே வீடு பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு வெளிச்சமாக இருக்கணும். இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகேங்க. ஸோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகிறோம். போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். பாய். பாபா கீழே போ, இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. ஒரு 10 நிமிஷம் இப்போ போயிடலாம். இந்த நேரத்துல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் டி. ட்ரேடிங்கா? எதுலமா பண்ணிட்டு இருக்க? அதுவா பினோமா அப்படின்ற ட்ரஸ்டபிளான ஒரு ட்ரேடிங் ஆப் இருக்கு. என் கையில எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் நான் பினோமால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு சொல்லுவ. இது பார்த்தோன்னா ரியல் அக்கௌண்ட், இது டெபாசிட், இது இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ல 80 ரூபாயிலிருந்து 4,10,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல கிராஃப்ட் இருக்கும், அது போக அப் டவுன் 2 ஆப்ஷன் இருக்கும். கிராஃப்ட் மேல போகும் தோணுச்சுன்னா அப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கீழே வரும் இருந்துச்சுன்னா டவுன்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இதுல கிராஃப்டை கெஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும். இப்போ எனக்கு பார்த்தோன்னா கிராஃப்ட் மேல போகும் தோணுது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 4,000 இன்வெஸ்ட் பண்ண போறேன். இதுலன்னு பார்த்தோன்னா அப்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். இப்போ பார்த்தா நம்ம நினச்ச மாதிரியே ஜெஸ்ட்டுங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணதோட சேர்த்து போனஸ் அமௌண்ட்டும் சேர்த்து வந்துருச்சு. இதில் ஜிடிஆர்னு புதுசாக ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஜிடிஆர்னா கிராண்ட் ட்ரேடிங் ரேஸ். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக BMW கார் கொடுக்குறாங்க. ஆமா, இதுல எப்படி போய் டெபாசிட் பண்றது? அது ரொம்பவே ஈஸியான விஷயம். மேலே தெரியுற அந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணி இதில் காட்டுற எந்த UPI மூலமானாலும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆமா, இதுல எப்படி வித்ட்ராவல் பண்றது? இதுவும் ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம். நம்மளோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி பேலன்ஸை கிளிக் பண்ணி வித்ட்ராவல் கொடுத்தா போதும். முக்கியமானது இதுல நீ எவ்வளோ ஏர்ன் பண்றியோ அவ்வளோத்தையும் முழுசா உன்னால வித்ட்ராவல் பண்ண முடியும். இதுல எந்த ஒரு கமிஷனோ ஃபீஸோ எதுவுமே கிடையாது. அப்ப நான் பினோம்ல சைன் அப் பண்ணனும், என்ன பண்ணணும்? நான் சொன்னதுல இதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி உன்னோட எக்ஸ்ட்ரா இன்கமே ஏர்ன் பண்ணிக்கோ. இதுதாங்க இப்போ நம்ம பார்த்துருக்க வீடு. 3-4 வீடு பார்த்து இந்த வீடு தான் ஓகே ஆயிருக்கு இப்போதைக்கு. வீட்டோட உள்ள போகலான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ்ல ஹால் தாங்க இருக்கு. ஹால் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்கு. ஸோ ஃபுல்லாக சுற்றி லைட்டெல்லாம் இருக்குது. டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா அதிலே அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க, கடப்பாக்கள்லாம் போட்டு. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஜில்லுவோட அந்த கிச்சன் தாங்க. ஸோ மோஸ்ட்லி லேடிஸ் இருக்கிறது கிச்சன் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கிச்சன் தான் மெயினேவும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க ஸ்பேசியஸாக. ஒரு ஃபேன் போடுறதுக்கு வேறு ஹோல் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜில்லுக்கு இந்த வீடு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமானது பெட்ரூம் தான், பக்கத்துலேயே இருக்குது. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்துட்டு நம்ம கீழ் வீட்டில் என்ன டைல்ஸ் போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே தாங்க, ஓரளவுக்கு வீடு நீட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜில்லுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் போட்ட மாதிரி போட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் வந்துட்டு உள்ள ஷவர் இருக்குங்க, ஷவரோட. ஸோ பாத்ரூம் மட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, இந்தியன் டாய்லெட் கொடுக்கல. வெளியே சின்னதாக ஒரு போர்ட்டிகோ இருக்குங்க,
அதுவும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான், கல்லெல்லாம் நல்லா பதிச்சிருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது நடக்கிறதுக்குமேவும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டுங்க, கார் வந்தால் கார் பார்க்கிங் விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்குங்க. ஸோ தண்ணிக்கு எங்கேயுமே நம்ம அலைய வேண்டியது இருக்காது. சைடில் பார்த்தா லெஃப்ட்டில் இன்னும் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குங்க. இதுவும் நல்லது தான். ஒரு பக்கம் யாராவது பெரிய கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா சப்போஸ் அதில் யூஸ் பண்ண அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இதில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத்ரூம் நல்லா தாங்க இருக்குது. இதுவும் நல்லா டைல்ஸ் ஒர்க்லாம் பார்த்து இதில் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு தான் இரும்பில் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு வேளை அவங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு சப்போஸ் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டெப்ஸை தூர எடுத்துக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் ரூம் எடுக்கிறனால தாராளமாக எடுக்கலாம். ஸோ சிண்டெக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் சிண்டெக்ஸ் சின்ன சிண்டெக்ஸாக இருக்குது. மேலே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது உள்ளே வந்துட்டு. ஸோ ராமன்பேட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஏரியாவில் உங்களுக்கு இடம் இருக்குனாலும் சரி, எனக்கு வந்துட்டு இந்த ஏரியாவில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும். ஸோ நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க சேல் பண்ணுற மாதிரி இருந்தோ என்னை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வீடு பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஜில்லு நீங்களும் வந்தீங்களான்னு கேட்டால் ஜில்லுலாம் கூப்பிட்டு போகிறேன். ஸோ அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, நான் மட்டும்தான் போனேன். அங்கே போயிட்டு வீடு பார்த்தேன். ஓரளவுக்கு வீடு பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் டோர் மட்டும் டைட்டாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன, மழை பெஞ்சது அப்படின்றனால டோர் டைட்டாக இருந்தது. முன்கதவும் டைட்டாக தான் இருந்தது, உள்ள பெட்ரூம் கதவும் டைட்டாக தான் இருந்தது. அந்த மரத்தில் ஏதோ தண்ணி பட்டா அந்த இதாகும்ல, அந்த மாதிரி அது இதாகுது. கொஞ்சம் குவாலிட்டியாக டோர் போட்டிருந்தாங்கன்னா டோர் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, வீடு ஓகே தான். என்னன்னா அட்வான்ஸு அந்த வாடகை இதெல்லாம் பேசணும். வீடை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கு. ஓகே நான் சொல்கிறேன். வீட்டு சாவினா ஓனர் வந்துட்டு அவங்க வெளியே இருக்காங்க, அவங்க சாவி கொடுத்து விட்ருக்காங்க. இங்கே லோக்கல் சரௌண்டிங்கில் இருப்பாங்களா, அவங்க தான் கூப்பிட்டு போனது. ஸோ நான் என் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை தான் அந்த மாதிரி கூப்பிட்டு போய் இது பண்ணது. ஸோ இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு வீடு ஓரளவுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீடு வந்துட்டு உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ எந்த கரைச்சலும் கிடையாது, இதுதான் வேணும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, சுற்றி காம்பவுண்ட் போட்டு நீட்டாக இருக்குது. ஸோ படிக்கட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இரும்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த படிக்கட்டு இரும்பில் இருக்கா. ஸோ ஏறும்போது என்னென்னா ஓகே, ஏறும்போது ஏறிட்டேன், இறங்கும்போது பார்த்தா லைட்டாக கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இவங்க அங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் மட்டும் அவங்க ஏற விடாமல் பார்த்துக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னப்போ ஏறிக்கலாம். ஸோ எப்படி இருந்ததுன்னா ஒரு பெட்ரூம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம். அதை தாண்டி உள்ளே மோட்டர் இருக்குது. ஸோ அதை தாண்டி இடமும் ஸ்பேசஸ் நிறையா இருக்குது. இவங்க வந்துட்டு சும்மாவே செடி கிடிலாம் வளர்ப்பாங்க. ஸோ என்னத்தையா தின்னுட்டு போட்டால் அது வளர்ந்துடும், அந்த மண் அந்த மாதிரி. ஸோ அங்கே என்ன போட்டாலும் வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி மண் அது. எனக்கு இன்னொரு என்னன்னா, கீழே நீ இருக்கலாம் ஆனந்த் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு தெரியுமா, இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஹால் ஒரு கிச்சன் தான் நம்ம வீட்டில் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். போத்திக்கோ ஃபுல்லாக தண்ணி வந்துடும். ஸோ சாரல் அடிக்கும். ஸோ என்னன்னா கீழே ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்கிற இடத்துல கீழே ஆல்ரெடி ஃபுல்லாமே பொருள் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பொருளையும் நான் கொண்டு போய் கீழே வச்சோம்னா இங்கே என்ன நிலமை இருக்கோ அதுதான் அடுத்து கீழே இருக்கும். அடுத்து வீடு கீழே வந்துட்டு குப்பையாயிரும், மொத்தமே வந்துட்டு இறஞ்ச பிடிச்ச மாதிரி ஆயிரும், ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வைக்கிறதுக்கு முறை ஏதாவது பொருளை மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் வந்தாங்கலாம் இல்லை, இப்போ எங்கே எப்படி இறஞ்சிட்ருக்கோ அதே மாதிரி தான் கீழே இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்லேருந்தே யோசிச்சுட்டே இருந்தோம், ஏதாவது பார்க்கலாமா. இவங்க சொன்னாங்க, நான் குழந்தை பிறந்து வந்த உடனே அப்போவே என்ன சொன்னாங்க, குழந்தை பிறந்து வரும்போதே நான் வாடகை வீட்டில் தான் வருவேன். ஏன்னா இவங்க ஸ்டெப் ஏறதுக்காண்டி சொன்னாங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன இறங்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு வாடகை வீடு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்போலேருந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதுக்கு விடிவு காலம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். வீடு வந்துட்டு அந்த வீடு ஓகே, வாடகை அட்வான்ஸ் பேசும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் வீடு பார்ப்போம். பார்க்குற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்போம். ஸோ இந்த வீட்டில் இருப்போமா அந்த வீட்டுக்கு போவோமா அப்படின்றது அடுத்து போக தான் எங்களுக்கே தெரியும். ஸோ கால் பண்ணி பேசினா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த vlogல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஓலை வீட்டில் இருக்கீங்க, பாப்பா ஆளியாக இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க, ஸ்டார்டிங்கில் ஆளியாக பாப்பா வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. அடுத்து கேஸு, ஓலைக்கு பக்கத்தில் கேஸ் வச்சுருக்கீங்க, பார்த்துருங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ தான் அந்த இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. என்ன ஒரு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த வீட்டிலேருந்து போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருந்தேன். நம்ம போகக்கூடாது, அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். என்னைக்கு நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுதோமோ அன்னைக்கு தான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு சூழ்நிலைங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொரு ரீசன் என்னன்னா, எனக்கே தோண ஆரம்பிச்சு வீடு சுத்தமாக இடமே இல்லை. ஃபஸ்ட்டு ஆலியா மட்டும் இருக்கும்போது தெரியல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றுமே இடம் இல்லாத மாதிரி இருக்குது.
அந்த அளவுக்கு ஸ்பேசியஸ் ஒன்றுமே இல்லை. அதனால தான் சரி ஓகே போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டப்புக்கு நானும் வந்தேன். ஸோ பார்க்கலாம் எங்கே அங்கே போகிறோமா இல்லை இங்கே இருக்கோமா அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல். பத்திரமா இருங்க. பாய்.